அன்னை மேரியின் கனவில் கேப்ரியல் என்ற தேவதை தோன்றி அவள் கருவுற்றிருப்பதையும் அவள் ஒரு மகனை ஈன்றெடுக்கப் போகிறாள் என்றும் அந்த குழந்தை இறைவனின் குழந்தை தேவதூதன் என்றும் தெரிவித்தது. அதன்படி மேரியும் கருவுற்றாள். பிரசவ காலத்தின் போது பெத்லஹேமில் இரவு நேரத்தில் எங்கு தங்குவது என தெரியாமல் திகைத்து போயிருந்த மேரி ஆடு மேய்ப்பவர் ஒருவரிடம் உதவி கேட்டாள். அவரும் அன்று இரவு தன்னுடைய ஆடு மாடுகளை பாதுகாக்கும் தொழுவத்தில் தங்குவதற்கு மேரிக்கு இடம் கொடுத்தார். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்துவை மேரி ஈன்றெடுத்தாள். இயேசு பிறந்த நேரம் அருகில் உள்ள புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடையருக்கு இறைதூதர் தோன்றி பெத்லகேமில் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிறார். இயேசு பிறந்த போது வானில் தோன்றிய ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி கிழக்கத்திய ஞானிகள் அவரை வணங்கச் சென்றனர். ஞானிகளுக்கு வழிகாட்டிய நட்சத்திரத்தை அடையாளப்படுத்தவே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல நட்சத்திரங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன.